Hi students, welcome to Veranda Race YouTube channel. So SSC CGL-கான ஒரு ஃபைனல் ரிவிஷன், மெகா ரிவிஷன், வேற லெவல் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரீசனிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அனாலஜி. ஏன்னா அனாலஜிலேருந்து ரீசன்ட் டைம்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஈவன் ஒரு சில ஸ்லாட்ல 4லேருந்து 5 கொஸ்டின் கூட வருது அனாலஜி. ஓகேவா? அதனால இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருங்க. அனாலஜி வந்து எப்படி கேள்விகளால் அடிச்சிடலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஓகேவா? ரிவிஷன் தான் பண்ண போறோம் அனாலஜி டாபிக்கை. அதனால நீங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதுறவங்களா இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்க சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இந்த வருஷம் வரப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் எது எழுதுறவங்களா தான் இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் பார்க்கலாம், புதுசா படிக்கிறவங்களும் பார்க்கலாம். ஓகேவா? அனாலஜியில் கேட்கக்கூடிய அந்த நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி எல்லாமே முடிச்சிடலாங்க. ஸோ நல்ல நல்ல கேள்விகளும் வச்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்க. சேம் டைம் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிவிஷன்ல ஆல்ரெடி நிறைய டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதெல்லாம் நாங்கள் எப்படி சார் போய் பார்க்கறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு அப்புறமா அதை போய் பார்த்துக்கலாம். அது எங்க போய் பார்க்கறதுனா எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிவிஷன் தனி பிளேலிஸ்டே இருக்கும். அதுல இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா டாபிக்ஸும் இருக்கு. வரிசையா பார்த்துங்க, எல்லா வீடியோமே பாருங்க. ஓகேவா? உங்க பர்சனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம ரேஸ்ல எஸ்எஸ்சி ரயில்வேக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா இந்த நம்பர், ஆஃப்லைன் கிளாஸ் வேணும்னா இந்த நம்பர், ரெசிடென்ஷியல் பேட்ச் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். நம்ம டீம் உங்களுக்கு டீடைல் கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் செப்டம்பர் 4ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ரயில்வேஸை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு செஷன். சரிங்களா? ஸோ ஆன்லைன் வெபினாரில் ராகுல் தான் எடுக்க போகிறார் ஜூமில். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்பர் அனாலஜி தான். 25 வந்து 37 அப்படின்னா 49 என்னவாகும்? இதான் கேள்வி. இப்போ இந்த நம்பர் அனாலஜி பொறுத்த வரைக்கும் நான் எப்படி உங்களுக்கு கொண்டு போக போறேன்னா எல்லா ஆங்கிள்லையுமே சொல்லி தர போறேன். இப்போ ஸ்ட்ரைட் டவுன் ஆன்சரை சொல்லாம எப்படி எப்படிலாம் யோசிக்கிறான், அந்த யோசிக்கிற தன்மையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன்னா எப்படி கேட்டாலும் நீங்க அடிச்சிருவீங்க. இப்போ சாம்பிள் ஒன்று பாருங்க. 25 12 கூட்டினா 37, அப்ப 49 12 கூட்டினா 61. ஒருவேளை 61 ஆன்சரா இருந்தா அதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்தா, பட் அது இல்ல. அப்ப இந்த லாஜிக்கல் அர்த்தம். இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே அந்த நம்பரை கொண்டு வரதை நான் சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் நீங்களே அடிச்சு தூக்கி போட்டலாம். ரைட்டா? ஓகே. அப்ப இது இல்ல, இந்த 12 ஆட் பண்ணா வர்றது இல்ல. அப்ப வேற 25 37 ஆகும். 25 மல்டிபிள் பண்ணாலுமே 2 டைம்ஸ் பண்ணாலே 50 ஆயிரும். அப்ப 37 வர வாய்ப்பே இல்ல. அப்ப என்னவா இருக்கும்னு யோசிச்சா இந்த 25 49 மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர். தேவையே இல்லாமலாம் ரெண்டுமே ஸ்கொயர் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். 25ங்கிறது நமக்கு தெரியும் 5 ஸ்கொயர் அப்படின்ட்டு. அப்ப 37ங்கிறது எக்ஸாக்டா ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லைனாலுமே கூட 6 ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 6 ஸ்கொயர் பிளஸ் 1 சொல்லலாமா? இங்க 5 ஸ்கொயரை கொடுத்துட்டு அடுத்து 6 ஸ்கொயர் பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இங்க 7 ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? 8 ஸ்கொயர் பிளஸ் 1 இருந்திருக்கும். இப்ப இதுவுமே ஆப்ஷன்ல இருக்கலாம், இருந்தாதான் கரெக்ட். இல்லைன்னா வேற லாஜிக் நம்ம யோசிக்கணும். So 8 ஸ்கொயர் 64, 64 plus 1 65. So 65 is the answer. அனாலஜி அப்படிங்கிற டாபிக் மட்டும் எப்பவுமே ஆப்ஷன் ஓரியன்டட் தான். நீங்க இது வந்து எக்ஸாக்டா ஒரு ஆன்சர் அனாலஜில சொல்லவே முடியாது. ஓகேவா? ஆப்ஷனை வச்சு தான் நீங்க ஆன்சர் சொல்ல முடியும் அனாலஜி டாபிக் பொறுத்த வரைக்கும். அதனால இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் ஆப்ஷன்ல தான் அது கரெக்ட். முடிஞ்சுச்சு. இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாஜிக் நிறைய வச்சிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்க. கடைசி வரையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா புது விஷயங்கள் கத்துக்குவீங்க. ரெண்டாவது கொஸ்டின், 68 வந்து 130னா 350 என்ன? 350 வந்து எந்த நம்பர் 350 ஆயிருக்கும்? கொஸ்டினா பாத்தீங்களா? 68 130ஆங்க. அப்ப 350 என்னன்னு கேட்கல, எந்த நம்பர் 350 ஆயிருக்குங்கிறது கொஸ்டின். ஓகே. இப்ப 68ஓட 62 கூட்டினீங்கன்னா ஓகேவா 130 கிடைச்சிடும். அப்ப மேபி ஒரு எக்ஸ்னு ஒரு நம்பர் வச்சிருந்தீங்கன்னா இதோட 62 கூட்டினா 350 வரணும். அப்ப 350 மைனஸ் 62 என்ன? ஐ திங்க் 288 கிட்ட வரும். ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இந்த லாஜிக் இல்ல. மேபி இன்டு 2 மைனஸ் 6 இருக்கலாம். ஏன்னா 68ஓட 2 பேருக்குனா 136 மைனஸ் 6 இது வந்திருக்கு. அப்ப எதோட இன்டு 2 மைனஸ் 6னா மேபி 178 இன்டு 2 பண்ணீங்கன்னா 356 வரும். மைனஸ் 6 பண்ணா 350 வந்திருக்கும். பட் 178 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப ஆட் பண்றது மல்டிபிள் பண்றது எதுவுமே வரல. ஓகே. இப்ப வேற என்னவா இருக்கும்னு யோசிச்சா இந்த 68 இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பரோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 4 கியூப் என்ன? 64. அதோட 4 ஆட் பண்ணா 68. ரைட். இப்ப 68ன்றது 4 கியூப் பிளஸ் 4. ஓகேவா? அப்ப 130 என்னது? 5 கியூப் பிளஸ் 5. 5 கியூப் பிளஸ் 5. அப்ப இது வந்து 4 கியூப் பிளஸ் 4, இது 5 கியூப் பிளஸ் 5. அப்ப இது என்னவா இருக்கும்?
6 cube 216, 7 cube தான் 343. பாருங்க 7 cube-ஓட 7 ஆட் பண்ணா 350. 7 cube 343, அதோட 7 ஆட் பண்ணா 350. அப்ப இது வந்து 4 cube plus 4, இது 5 cube plus 5. இது 7 cube plus 7 அப்ப என்னவா இருந்திருக்கும்? 6 cube plus 6 இருந்திருக்குமா? அப்ப 6 cubeங்கிறது 216, அதோட 6 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 222. ஆன்சர் 222. 222 is the answer. Third option is the answer. 222 third option தான் ஆன்சர். ஓகேவா? 222 third option தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 8 வந்து 24னா எது வந்து 32 ஆயிருக்கும்? 8 24னா எது 32 ஆயிருக்கும்? 8ஓட 16 கூட்டினா 24. அப்ப 18ஓட 14 கூட்டினா தான் 32. சாரி 16ஓட 16 கூட்டினா தான் 32. 16 ஆப்ஷன் இல்ல. 8 3 24. ஆனா எந்த நம்பருமே 3ஆல் பெருக்கினா இது வராது. இது என்னடா இது? சரி ரைட். இங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். 24 எப்ப 8 ஆகும்? ஈர்னாங் 8. அப்ப மூவி 2 6. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஈர்னாங் 8. அப்ப மூவி 2 6. 6 தான் ஆன்சர். அவ்வளவுதான். ரைட்டா? சோ 6 இஸ் ஆன்சர். ஈஸியான क्वेश्चन தான். இப்போ என்னன்னா அந்த அனாலஜில ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்க லாஜிக்லாம் எக்ஸாம்ல நம்ம யோசிக்கவே மாட்டோம். பார்த்தா ரொம்ப மொக்கையா இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து செக் பண்ணி பார்க்கறப்ப இந்த क्वेश्चन விட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது லிட்டரலி அந்த மாதிரியான ஒரு क्वेश्चन தான். ஈர்னாங் 8 மூவி 2 6. 6 இஸ் தி ஆன்சர். அடுத்த क्वेश्चन. 9 வந்து 8 ஆனா 16 என்ன ஆகும்? 9ல இருந்து 1 குறைச்சா 8. அப்ப 16ல இருந்து 1 குறைச்சா 15. 15 ஆப்ஷன்ல இல்ல. இருந்தா அதான் ஆன்சர் பட் இல்ல. ஓகே வேற என்னன்னா அகைன் இந்த 9 8 16 இதெல்லாம் பார்த்தா எக்ஸாக்ட்டா ஸ்கொயர்னு சொல்ல முடியல, எக்ஸாக்ட்டா கியூப்னு சொல்ல முடியல. ஆனா ஸ்கொயர் கியூப் மிக்ஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இது 3 ஸ்கொயர், இது 2 கியூப், இது 4 ஸ்கொயர். லாஜிக்கா கண்டுபிடிச்சோம் போலயே. இது வந்து 3 ஸ்கொயர், இது 2 கியூப். அதாவது முன்னாடி நம்பரை கியூப் பண்ணிருக்காங்க. அப்ப இது 4 ஸ்கொயர். 4க்கு முன்னாடி நம்பர் 3. 3 கியூப் பண்ணா 27. முடிஞ்சு போச்சு. 27 is the answer. ஓகேவா? So 9 8 ஆனா 16 27 ஆயிடும். 27 is the answer. 27 is the answer. அடுத்த क्वेश्चन. 4 19 ஆச்சுனா 7 என்ன ஆகும்? பாக்க ஈஸியா இருக்க மாதிரி இருக்கே. 4 5 20, 20ல 1 போனா 19. அப்ப 7 5 35, 35 1 போனா 34. 34 ஆப்ஷன்ல இல்ல. ரைட். 4ஓட 15 கூட்டினா 19. இப்ப 7ஓட 15 கூட்டினா 22 வந்திருக்கணும். அதுவும் இல்ல. சரி வேற என்னவா இருக்கும்? சோ வேற என்னவா இருக்கும் அப்படின்னா மேபி 4 ஸ்கொயர் என்ன? 16. அதோட 3 ஆட் பண்ணா 19. அப்ப 7 ஸ்கொயர்ங்கிறது 49. அதோட 3 ஆட் பண்ணா 52. அப்ப ஸ்கொயரோட 3 ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயரோட 3 ஆட் பண்ணிருக்காங்க. 52 ஆப்ஷன்ல இருக்கு. சோ 52 இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 3, ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 3, 52 இஸ் தி ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 14 வந்து 9 ஆச்சுனா 26 என்ன ஆகும்? ஓகே 14 9 ஆச்சுனா 26 என்ன ஆகும்? ஓகே இது நிறைய டிஃபரெண்ட் இதுல சொல்லலாம் இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும். எப்படின்னு பாருங்க. 14 ஆக்சுவலா 14 4 plus 1 என்னது? 5. பட் இங்க 9 வந்திருக்கு. அப்ப முன்னா நம்பர் ஆட் பண்ணா 9. ஓகே அப்ப 26 எடுத்துக்கோங்க. 2 plus 6 8. முன்னா நம்பர் ஆட் பண்ணா 15. 15 ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் ஆன்சர். மத்தபடி நீங்க 14ல இருந்து 5 கழிச்சா 9. அப்ப 26ல இருந்து 5 கழிச்சா 21. ஆப்ஷன்ல இல்ல 21. இருந்திருந்தா அதான் ஆன்சர். அப்ப இது 1 plus 4 5. 5ஓட ஒண்ணா நம்பர் கூட்டினா 9. அப்ப 2 plus 6 8. 8ஓட ஒண்ணா நம்பர் கூட்டினா 15. ஓகேவா? 15. 15 is the answer. இல்லனா இப்படி கூட சொல்லலாம். 14ஓட plus 4 பண்ணா 18. அத டிவைடட் பை 2 பண்ணா 9. அப்ப 26ஓட plus 2 plus 4 பண்ணீங்கன்னா 30. டிவைடட் பை 2 பண்ணா 15 அப்படி சொல்லலாம். இல்லனா 14ல பாதி 7 plus 2 பண்ணா 9. அப்ப 26ல பாதி 13 plus 2 பண்ணா 15. எவ்வளவு லாஜிக் வருது பாருங்க. ஓகே அப்ப நமக்கு இந்த எல்லா லாஜிக்குமே எக்ஸாம்ல தேவையான தேவையில்ல. நம்ம ஒண்ணு 5 மார்க் 10 மார்க்லாம் எழுத போறது அப்ஜெக்டிவ் டைப். ஆன்சரை கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். ஓகே அதனால நான் சொல்ற லாஜிக்ஸ் இது எல்லாத்தையுமே தனியா ஒரு நோட்டை போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதுல எது வேணாலும் எக்ஸாம்ல கேட்கலாம். எதை கேட்டாலும் நம்ம அடிக்கணும். ஓகே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ப்ராப்பரா உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிடுறேன்ட்டு. அப்ப நமக்கு இவ்வளவு லாஜிக்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணி ஆன்சரை போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. 8 வந்து 28 ஆனா 27 என்ன ஆகும்? ஓகே 8 28 ஆச்சுனா 27 என்ன ஆகும்? ஓகே இப்போ ஓகே 8 வந்து 28 எப்போ மாறும்? 20 கூட்டினா ஆயிரும். அப்ப 27 20 கூட்டினா 47 ஆப்ஷன்ல இல்ல. ரைட்.
8ஓட 3 பெருக்குனா 24, 4 கூட்டினா 28. அப்ப 27ஓட 3 பெருக்குனா 81 போயிடும். அப்பனா அதுவும் இல்ல. வேற என்னவா இருக்கும்? அகைன் இந்த 8க்கும் 27க்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. 8ன்றது ஆக்சுவலா 2 கியூப். 28ங்கிறது 3 கியூப் பிளஸ் 1. ஆமா தானே? அப்ப இது 3 கியூப்னா நீங்க 4 கியூப் பிளஸ் 1 பண்ணணும். ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த மாதிரி தான் பார்த்திருந்தோம். அப்ப 27 3 கியூப்னா அப்ப அடுத்த ஒரு நம்பர் 4 கியூப் பிளஸ் 1 இருக்கணும். 4 கியூப் 64, 64 பிளஸ் 1 65 இஸ் தி ஆன்சர். 65 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 65. நெக்ஸ்ட் பாருங்க. 3 12 ஆனா 5 என்ன ஆகும்? 3 12 அப்ப 5 20. ஆப்ஷன்ல இல்ல. 3ஓட 9 கூட்டினா 12 அப்ப 5ஓட 9 கூட்டினா 14. ஆப்ஷன்ல இல்ல. ஆனா 3 12. இப்போ 3க்கு அடுத்த நம்பர் 4. சோ 3 4s are 12. அப்ப 5க்கு அடுத்த நம்பர் 6. 5 6 are 30. 30 is the answer. 30 is the answer. 3 4s are 12 கரெக்ட். அப்ப 5 6 are 30. ஏதாவது லாஜிக்கை யூஸ் பண்ணி கொண்டு வரணும் நம்ம ஆன்சர், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க என்ன லாஜிக்னாலும் வச்சிருப்பாங்க. ஓகே, நம்பர் அனலைஸ் முடிஞ்சு அப்படியே லெட்டருக்குள்ள போயிடலாம். ரைட். இத பாருங்க. ஏக்கு அடுத்து பி விட்டு சி, இசட்டுக்கு முன்னாடி ஒய் விட்டு எக்ஸ், பிக்கு அடுத்து சி விட்டு டி, ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் விட்டு டபிள்யூ. ஓகேவா? அப்ப ஈக்கு அடுத்து எஃப் விட்டு என்ன வரும்? ஜி. விக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? டி வந்திருக்கும். ஏன்னா டி டியூவி ரைட்டா? அப்ப எஃப்க்கு அப்புறம் ஜி விட்டு ஹச், யூனா எஸ் வந்திருக்கும். ஏன்னா எஸ்க்கு அடுத்து டி விட்டு யூ. அப்ப ஜிடிஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஜிடிஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நம்பர் அனாலஜி கேட்டாலும் அடிக்கணும், லெட்டர் அனாலஜி கேட்டாலும் அடிக்கணும், எப்படி கேட்டாலும் அடிக்கணும். ஓகேவா? ஏன்னா அனாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நான் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. ஏசிஇஜி வந்து ஐகேஎம்ஓ ஆச்சுன்னா QSUW என்ன ஆகும்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் யோசிக்க தேவையில்ல. ஒரு விஷயம் பாருங்க. ஏக்கு அப்புறமா பி விட்டு சி, சிக்கு அப்புறமா டி விட்டு இ, இக்கு அப்புறமா எஃப் விட்டு ஜி, ஜிக்கு அப்புறமா ஹச் விட்டு ஐ, ஐக்கு அப்புறமா ஜே விட்டு கே, கேக்கு அப்புறமா எல் விட்டு எம், எம்க்கு அப்புறம் என் விட்டு ஓ, அப்புறம் பி விட்டு கியூ, ஆர் விட்டு எஸ், டி விட்டு யூ, வி விட்டு டபிள்யூ. அப்ப எக்ஸ் விட்டு ஒய், இசட் விட்டு திரும்ப ஏவ போடுங்க, அப்படியே திரும்ப திரும்ப வரணும். அப்ப பி விட்டு சி, டி விட்டு இ, YACE, YACE தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். YACE தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். YACE தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन. கம்ப்யூட்டர் வந்து FQPR XB HD ஆச்சுனா லாங்குவேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே ஓகே. சிக்கு அப்புறமா DE விட்டா F, நான் ரெண்டு எழுத்து விட்டு போயிருக்கேன். ஓக்கு அப்புறமா P விட்டு Q, ஒரு எழுத்து விட்டு போயிருக்கேன். அப்ப Mக்கு அப்புறமா NOP ரெண்டு எழுத்து, Pக்கு அப்புறமா Q விட்டு R ஒரு எழுத்து, Qக்கு அப்புறமா VWX. அப்ப புரிஞ்சா? ரெண்டு எழுத்து விட்டுட்டு அடுத்து போயிருக்காங்க, ஒரு எழுத்து விட்டு அடுத்து போயிருக்காங்க, ரெண்டு எழுத்து விட்டு அடுத்து போயிருக்காங்க, ஒரு எழுத்து விட்டு அடுத்து போயிருக்காங்க. நீ அதான் யூஸ் பண்ணணும். அப்ப எல்க்கு அப்புறமா MN விட்டு O ஸ்டார்ட் ஆகணும், ஏக்கு அப்புறமா B விட்டு C ஸ்டார்ட் ஆகணும். OC மூணு ஆப்ஷன் வருதா? இப்போ என்ன தெரியுமா, இதுல நீங்க ஒண்ணு போகாம நான் சொல்ற லாஜிக் யூஸ் பண்ணுங்க. இங்க எங்க ஆப்ஷன் மாறுதுன்னு பாருங்களேன். இப்ப இது பாருங்க, OCQI வரைக்குமே சேமா தான் வருது, அடுத்துதான் மாறுது. அப்போ 1 2 3 4 5 ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து, அப்ப ரெண்டு எழுத்து போகணும். யூக்கு அப்புறமா VWX, அப்ப அடுத்து எக்ஸ் வரணும். அப்ப இவனும் தப்பு. இப்படிதான் நம்ம எக்ஸாம்ல ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். நீங்க உட்காந்து ஒவ்வொரு எழுத்துக்கு போட்டு இருக்க கூடாது, டைம் வேஸ்ட். ஏன்னா பாருங்க, நாலு எழுத்து சேமா வச்சிருக்காங்க மூணு ஆப்ஷன்ல. அப்ப நீங்க எங்க மாறுதோ அதை மட்டும் பிக் பண்ணுங்களே. இப்ப எல்லாமே ஜில தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது தப்பு. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் பார்க்கணும். இதுவும் பாருங்க, XX சேமா இருக்கு, CC சேமா இருக்கு, GG சேமா இருக்கு. அப்ப ஜேவா ஐயான்னு புடிச்சீங்கன்னா ஆன்சரை போட்டுடலாம். ஸோ 2 1 2 1 2 1 2 1. அப்ப ஜிக்கு அப்புறமா ஹச் விட்டு ஐ வந்திருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு எழுத்து தான் விடணும். அப்ப ஐ எது வந்திருக்கோ அதான் ஆன்சரு. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. நீங்க உட்காந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காம எது மாறுதோ அதை மட்டும் பிக் பண்ணி முடிச்சு விட்டுறலாம், டைம் சேவ் ஆகும். ரைட்டா? இதுக்கு ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பாருங்க. பிளாக்டுங்கிறது இந்த மாதிரி வந்திருந்தா எது இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறது கொஸ்டின். ரைட்டா? இது ஆக்சுவலா நீங்க ABCD EF GHI JKLM NOP QR ST UV WXYZ. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 26 எழுத்து மேல 13 கீழே 13 போட்டேன். இப்ப பாருங்க, BY ஆப்போசிட், LO ஆப்போசிட். புரிஞ்சா? அப்படியே ஆப்போசிட். அப்ப ஓக்கு ஆப்போசிட் என்ன வந்திருக்கும்? எல் வந்திருக்கும். அப்ப எல்ல ஸ்டார்ட் ஆகணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 5 இங்க 6 எழுத்து இருக்கு. ஓகேவா?
அப்ப 6 எழுத்து இருக்க தானே ஆன்சரா இருக்க முடியும். 5 எழுத்து எப்படி ஆன்சரா வந்திருக்கும். ஸோ லான்ச் தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. லான்ச் தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசிடி டபிள்யூஎக்ஸ்ஒய்இசட். இங்க பாருங்களே, இது ஈஸியா சொல்லிடலாம். ஏபிசிடி கடைசியா டபிள்யூஎக்ஸ்ஒய்இசட், திரும்ப இஎஃப்ஜிஹெச்னா அப்ப இதுக்கு முன்னாடி 4 எழுத்து என்ன வந்திருக்கும்? 4 எழுத்து என்ன வந்திருக்கும்? எஸ்டியூவி தான் ஆன்சர். பாருங்க, எஸ்டியூவி திரும்ப டபிள்யூஎக்ஸ்ஒய்இசட். அப்ப முதல்ல இருந்து 4, அடுத்த 4. அப்ப கடைசில இருந்து 4னா அதுக்கு முன்னாடி எந்த 4 வந்திருக்கும்? அதை பிக் பண்ணணும். எஸ்டியூவி திரும்ப டபிள்யூஎக்ஸ்ஒய்இசட். அப்ப எஸ்டியூவி தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ்டியூவி. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. QIOK MMKO YAWC அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்ப Qவா? ஓகே, Q. இப்ப Qக்கு முன்னாடி என்னென்ன வரும்? PON 3 எழுத்து விட்டுட்டு M வந்திருக்கு. ஐக்கு அப்புறமா என்ன? JKL விட்டு M. அப்ப 3 எழுத்து விட்டுட்டு முன்னாடி போயிருக்காங்க, 3 எழுத்து விட்டுட்டு அடுத்து வந்திருக்காங்க. திரும்ப 3 எழுத்து விட்டுட்டு முன்னாடி, 3 எழுத்து விட்டு அடுத்து, அந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப நீங்க அதே தான் அப்ளை பண்ணணும். Yக்கு முன்னாடி 3 எழுத்தை நீங்க விடுங்க. X W V விட்டா U ஸ்டார்ட் ஆகும். A B C D விட்டு E UE ஒரு ஆப்ஷன் தான் வருது. UE ஒரு ஆப்ஷன் தான் வருது. அப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். UESG இஸ் தி ஆன்சர். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन. இது ஈஸி. லாஜிக்கை பிக் பண்ணீங்கன்னா போட்டுடலாம். ஃப்ளோ தான் ரிவர்னா ஸ்டாக்னன்ட் என்ன வந்திருக்கும்? தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஏன்னா ரிவர் வந்து ஃப்ளோல இருக்கும், இதுதான் ஸ்டாக்னன்ட்டா அப்படியே நிற்கும். ஓகேவா? ஸ்ட்ரீம்னா ஆளா போயிட்டே இருக்கும், ரெயின்னா மழை, அதெல்லாம் எதுவும் வராது. அப்போ ரிவர் வந்து ஃப்ளோனா இதுதான் ஸ்டாக்னன்ட்டா இருந்திருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்னித்தாலஜிஸ்ட் வந்து பேர்டுனா, ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஆர்கியாலஜி. ஓகேவா? ஸோ ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்றவங்க பேர்ட்ஸ் அதுல பார்ப்பாங்க, அவங்க பேர்ட்ஸோட ஸ்பெஷலிஸ்ட். அப்ப ஆர்கியாலஜியோட ஸ்பெஷலிஸ்ட் தானே ஆர்கியாலஜிஸ்டா இருக்க முடியும். ஸோ ஆர்கியாலஜி இஸ் ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பீகாக் இந்தியா பியர் என்ன? இப்போ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் ஒரு சில விஷயங்கள் தெரியணும். இப்போ பீகாக் அப்படின்றது இந்தியாவோட நேஷனல் பேர்டு. அப்போ பியருங்கிறது ஒரு அனிமல். அப்போ நேஷனல் அனிமல் எந்த கண்ட்ரியோடது? ரஷ்யாவோடது. தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். இது என்ன ரீசனிங்கா இருந்தாலுமே இது கிட்டத்தட்ட ஜிகே, ஒரு மாதிரி ஜிஎஸ் மட்டும் தான். இது படிச்சாதான் அடிக்க முடியும். இது மாதிரி நீங்க என்னென்னலாம் படிக்கணும்னா கண்ட்ரி கேபிட்டல் கரன்சி படிச்சுக்கணும், எந்தெந்த கண்ட்ரியோட நேஷனல் சிட்டி என்னன்னு தெரியணும், இந்த மாதிரி நேஷனல் விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கேள்வி அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துடும், தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவர் பில்டிங்கை பார்த்துக்குவாரு. அப்ப ஸ்கல்ப்சர் அப்படின்றவர் ஸ்டாச்சு, சிலை. ஓகேவா? அப்ப ஆர்கிடெக்ட் பில்டிங்னா இவர் வந்து ஸ்டாச்சு இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிவிஷன்ல அனாலஜி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ரிவிஷன் பண்றவங்களுக்கு இது ப்ராப்பரா இருந்திருக்கும். புதுசா படிக்க வந்தவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த டாபிக் பத்தி. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல ரொம்ப டஃப்பாலாம் எக்ஸாம்ல வர வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க போதும். இதே மாதிரி ஒரு டாபிக் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல போகிற வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.